Facebookல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு பேர்ல இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரும். பொண்ணோட போட்டோ ரொம்ப அழகா இருந்தா நீங்க உடனே அக்செப்ட் பண்ணிடுவீங்க. நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்க மெசேஞ்சர்ல அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த பொண்ணு மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது அவங்க டிராப்ல நீங்க விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது எப்படின்னா 2-3 நாள் கழிச்சு மானே தேனே முன்மானேன்னு கவிதை பாட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதாவது நீங்க அவங்களுக்கு ஒரு 24x7 அடிமையாகிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்க உங்களுக்கு வச்ச டிராப்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்க கூட ரொம்ப இன்டிமேட்டா பழக ஆரம்பிப்பாங்க. எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் மெசேஞ்சர்ல பேசிக்கிட்டு இருந்தா எப்படி வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, வாட்ஸ்அப்ல நம்ம பர்சனலா சாட் பண்ணலாம்னு உங்களை வாட்ஸ்அப்புக்கு இழுப்பாங்க. நீங்களும் ஆகா ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கேட்டாலேன்னு வாட்ஸ்அப் நம்பர் அள்ளி கொடுப்பீங்க. இப்போ உங்களை இந்த ஐடி நான் சொல்ல போற 2 வழிகள்ல 2 ஐடியாக்கள்ல 2 டிராப்புகள்ல ஏதாவது ஒரு டிராப் உங்களுக்கு கொண்டு போவாங்க. அதுல முதல் டிராப் என்னன்னா டெய்லி காலையில குட் மார்னிங்ல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு குட் நைட் வரைக்கும் உங்க கூட சாட் பண்ணுவாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு உங்கள்கிட்ட அக்கறையா விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே உங்க பிளஸ் பாயிண்ட், உங்க மைனஸ் பாயிண்ட், உங்க ப்ரொஃபைல், உங்க ஹிஸ்டரி, உங்க ஜியோகிராஃபி, உங்க தொழில், உங்க வருமானம், உங்க குடும்பம் எல்லா தகவலையும் உங்ககிட்ட இருந்து நல்லா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. அதே நேரம் அவங்கள பத்தி எல்லா உண்மைகளையும் சொல்ல மாட்டோம். அப்படியே நீங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மெதுவா கேட்பாங்க. நிறைய ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு ஒரு ஆசை வரும். நீங்களும் அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த 2வது டிராப்ல உங்க கூட அதிக நேரம் ராத்திரி தான் பேசுவாங்க. நைட்டு சாட் பயங்கர கில்மாவா போயிட்டு இருக்கும். ஒருவேளை வீடியோ காலிங் கூட அவங்க ஆரம்பத்திலே கூப்பிடலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா பழகின பிறகு கூப்பிடலாம். அப்படியே ரொமான்ஸ் செட் கொஞ்சம் கொஞ்சமா செக்ஸ் சாட்டிங்கா மாறும். அப்படியே 2 பேரும் அந்தரங்க போட்டோக்களை ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்களும் சில அந்தரங்க போட்டோக்களை அனுப்புவாங்க. உங்களுக்கு அவங்க மேல ரொம்ப டீப்பா லவ் வந்துடும். கடைசியில ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க வீட்டுல தனியா இருக்கியா, கூட யாராவது இருக்காங்களான்னு கேட்பாங்க. அந்த நேரம் கரெக்டா பகல் நேரமா இருக்கும். நீங்களும் ஆர்வ கோளாறுல ஆமான்னு சொல்லுவீங்க. இப்ப வீடியோ கால் பண்ணலாமா, செக்ஸ் சாட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நீங்களும் உடனே சபலப்பட்டு ஓகேன்னு சொல்லிடுவீங்க. உடனே உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் வரும்.